எந்த ஹாரர் படம், சைஃபை ஃபேண்டசி, ட்ராமா இப்படி எது எடுத்தாலுமே, ஸ்டீஃபன் கிங் அப்படிங்கிற ஒரு பேரை நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் முக்கியமா வந்து அவர் ஒரு பெரிய நாவல் ரைட்டரு. இன்னும் எத்தனை கதை தான் வச்சிருக்காருன்னு தெரியல. அவருடைய கதைகள வந்து நெறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நேத்து ஒரு படம் பார்த்தேன். ஓகேவா? போன வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு படம் ஒண்ணு. ஒரு சைஃபை ஃபேண்டசி கலந்த ஒரு ட்ராமா ஃபில்ம் ஒண்ணு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, முடியும்போது ஸ்டோரி பை ஸ்டீஃபன் கிங்னு வந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இன்னும் எத்தனை கதை தான் இந்த ஆள் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு படைப்புலேருந்து வந்தது தான் வந்து இட் அப்படிங்கிற ஒரு புக் அது. அந்த புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட படமா எடுத்துட்டாங்க. நெறையா அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு படம் வந்து அத ரீமேக் பண்ணி, அத 2 பார்ட்டா எடுத்து, இந்த மாரி நெறையா பண்ணிட்டாங்க. இருந்தாலும், இப்ப இத வச்சு ஒரு சீரிஸும் வேற பண்ணியிருக்கிறாங்க. இப்ப அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மேட் அப்படிங்கிற பையன் பார்த்தீங்கன்னா, சீரிஸோட ஆரம்பத்திலே காணாம போயிடுறான். அங்கிருந்து தான் இதோட கதையே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மர்மங்கள் நெறையா நடக்குது. எப்படிப்பட்ட மர்மம் அப்படின்னா, அங்க இருக்கிற நெறையா பசங்க காணாம போறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, என்ன இருக்கிறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. இன்னொரு கதை வந்து ஏர் ஃபோர்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. அங்க லிராய் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன காட்டுறாங்க. அந்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் அவர டெஸ்ட் பண்ணப்படுது. எதுக்கு அப்படின்னா, அங்க இந்த டெரிங்கிற இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இந்த பூமிக்கடியில புதைஞ்சிருக்கு. அதை ஒரு ஒரு நாள் டைம் வரும்போது நீங்க தான் எடுத்து குடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக அவர வச்சிருக்கிறாங்க. இப்படி பல கதைகள் வந்து இந்த டெரிங்கிற இந்த இடத்துக்குள்ள நடக்குது. சீரிஸ் வந்து 2 எபிசோடு வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் சீரிஸே வந்துருச்சு. இனிமே வந்து அந்த கிளவுன் பெனிவைஸ வந்து நமக்கு காட்டவே இல்ல. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஒரு கதையோட முக்கியமான கதாபாத்திரத்த இன்னும் காட்டாமயே நமக்கு வந்து இன்னும் அந்த பயத்த கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட படத்துலயும் வந்து அவன் அதிகமா வரமாட்டான். ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான் வருவான். இருந்தாலும் அந்த எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் இந்த சீரிஸ்ல 2 எபிசோட்ல இன்னுமே அவன் வரல. இருந்தாலும் அவன் அந்த இடத்துக்குள்ளார இருக்கிறக்கான தாக்கம் இருக்கு இல்லையா? அது இப்பயுமே இருக்கு. அண்ட் இந்த சீரிஸ்ல வந்துட்டு இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. இப்போ எப்படி இந்த எங்க பிரச்சனை நடந்தாலும் வந்து கருப்பினர்கள கூட்டிட்டு போவாங்க இல்லையா? இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. இதனால இந்த ஸ்கூலுக்குள்ளார நடக்கக்கூடிய பசங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையா இருக்கட்டும், அங்க நடக்கக்கூடிய புல்லியான விஷயம்னு சொல்லிட்டு, இந்த சீரிஸ் வந்து இன்னும் அந்த ஃபியர நோக்கி போகுது. ஏன்னா, அந்த பென்னி வைஸ்ங்கிற அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானோ, ஒரு பையன் இருக்கானோ, யாரா இருந்தாலுமே அவனுடைய ஃபியர வச்சு தான் புடிச்சு கொண்டு போய் அவன ஆட்கொள்றது இல்லையா? அத தான் வந்து இந்த 2 எபிசோட்ல வந்துட்டு அந்த ஃபியர வச்சு எப்படி பசங்க மைண்டுக்குள்ளார அவன் வரான் அப்படிங்கிறத அவங்க அழகா காமிச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த சீரிஸ்ல வந்து பெரிய பிரச்சனை 2 பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, மொக்க சீரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் டப் பண்ணி விடுவானுங்க. சிலதெல்லாம் வந்து நல்லாவே இருக்காது. ஓகேவா? அதெல்லாம் வந்து தமிழ் டப்பிங்ல பண்ணி விடுவாங்க. ஆனா இந்த சீரிஸ ஏன் தமிழ் டப் பண்ணாம விட்டாங்கன்னு தெரியல. அது எனக்கு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா இருந்துச்சு. 2வது என்ன அப்படின்னா, ஒண்ணு Netflix மாரி டப்புன்னு ஒரே டைம்ல வந்து 8 எபிசோடு விட்டுறணும். எனக்கு இந்த வாரம் ஒவ்வொரு எபிசோடு விடுறது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ 2 எபிசோடு பார்த்துட்டேன். அந்த 3வது எபிசோடு என்னடா நடக்க போகுது? அதோடைய சூப்பரான ஒரு கிளிஃப் ஹேங்கர வச்சு முடிச்சிருக்கானுங்க 2ண்ட் எபிசோடு எண்டுல. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கும்போது, இதுக்காக நான் 1 வாரம் வெயிட் பண்ணும்போது, எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போகுது. அடடா! எப்படா இனி அத காமிச்சு, இனி அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் வெயிட் பண்ணி, இது வேற டிசம்பர் வரைக்கும் கொண்டு போறாங்களாமா. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மைனஸ் பாயிண்ட்டா தோணுச்சு. இல்ல எனக்கும் வந்து இந்த வாரம் வந்து ஒவ்வொரு எபிசோடா பார்க்கறது பிடிக்காது அப்படின்னா, டிசம்பர் மாசம் தான் வந்து கடைசி எபிசோடு வர்றது. ஸோ அது வரைக்கும் பொறுத்து இருந்து ஃபுல் சீசனும் கூட அப்படியே டைரக்ட்டா பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ பார்க்கணும் கூட மறக்காம பாருங்க. ஆனா தெளிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த சீரிஸ் வந்து குழந்தைகளோடயோ, ஃபேமிலியோடலாம் பார்த்துறாதீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல கொடூரமான காட்சிகள்லாம் இருக்கு. 18+ காட்சிகள் இப்போ வரைக்கும் எதுவுமே வரல. பட் ஆனா கொடூரமான காட்சிலாம் வந்து பயங்கரமா இருக்குது. ஃபுல்லா பிளட் ஷெட் தான். ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு தயவு செஞ்சு ஃபேமிலியோ, குழந்தைகள தவிர்த்துருங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நான் அடுத்த வீடியோல வேற ஒரு சஜஷனோட நான் உங்கள வந்து மீட் பண்றேன். தேங்க் யூ சோ மச்.